ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் ஊர் மலைக்கோயில். இது வந்து பாவூர் சத்திரம் போகிற வழில இருக்குது. ரொம்ப கிராண்டாக இருக்கும். மாதம் மாதம் கடைசி வெள்ளிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் 10ஆம் திருவிழா அன்னைக்கு 10 நாள் திருவிழா உண்டு. அதில் நான் 9வது நாள் திருவிழாவுக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். இந்த சாமி வந்து மாரியம்மன் சாமி. இந்த எல்லாருமே வந்தாங்கன்னா இந்த தண்ணியை கூறி இந்த சாமி மேலே ஊற்றுவாங்க. உள்ள காசுலாம் கிடக்கும், அதாவது துட்டுலாம் கிடக்கும். சாமிக்காக தண்ணிக்குள்ளே போட்டிருப்பாங்க. நான் அப்புறம் என்னோடய பொண்ணு, அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி பொண்ணு, நாங்கள் 3 பேரும் வந்திருந்தோம். ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது. இது ஃபுல்லாக சின்ன குழந்தைங்களுக்கு வந்து விளையாடக்கூடிய அந்த சும்மா ராட்டினம் கறக்கணும் அந்த இது வந்து கிருஷ்ணசாமி. நிறைய கூட்டமாக தான் இருந்தது. இதுவுமே ஃபுல்லாக ஒவ்வொன்றுமே கட்டிகிட்டு தான் இருக்காங்க. மலை கோயில்னா பெரிய மலை இருக்கும். அங்கே போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். போகிறோங்க. லாஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கேன். இது வந்து கருப்பசாமி. எங்கேயும் போய் ஒவ்வொரு சாமியாக நாங்கள் போய் கும்பிட்டோம். கடைசி வெள்ளி அன்றைக்கி சாப்பாடெலாம் உண்டு. அதுக்கப்புறம் நல்லா அன்றைக்கி ஒரு நாள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. இந்த மலைக்கு போயிட்டு வருவாங்க. மலைக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நடந்து போக ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் பாதி தூரம் நடந்து போகும்போது கால் வலிச்சுன்னா ஒரு மரம் உண்டு. இங்கேருந்து கல் எறிவாங்க. அந்த கல்லெறி மரத்தில் கல் எறிஞ்சோம்னா கால் வந்து வலிக்காதும்பாங்க. இதான் அந்த மலை. இதில் தான் நடந்து மேலே போகணும். நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் நடந்து வரோம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நடந்து வருவோம். இப்போ தான் ஆட்டோவில் வந்தோம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நடந்து நல்லா ஜாலியாக இருக்கும். அதுவும் கடைசி வெள்ளி சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். இது வந்து அனுமான் சாமி மாலை போட்டிருக்காங்க. இதே மாதிரி சிலை கிட்டக்கு தான் அந்த பின்னாடி வந்து ஆனால் கெட்டாமல் போட்டிருக்காங்களா, அந்த சிலை வந்து அதில் வரப்போகுது. ஃபஸ்ட்லாம் கோயில் கம்மியாக தான் இருந்து, இப்போ நிறைய கோயில் உண்டு. ஆனால் நிறைய நான் வீடியோ எடுத்தேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னா நிறைய டெலீட் ஆகிட்டு, அடுத்த டைம் போகும்போது இன்னும் நிறைய கோயில் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கேன். இது ஃபுல்லாக எல்லாமே சாமி தான். நல்லாயிருக்கும். இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் மாதம் தருவாங்க. அப்புறம் வெளியூர்லேருந்து வருவாங்க. இது ஃபுல்லாக அந்த செருப்பு அதுன்னு போட்டு கடைகள் நிறைய இருந்தது. எது எடுத்தாலும் 200 அந்த செருப்பு. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு குச்சி விளையாடுவாங்களா, அந்த 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 பொம்மை நகர்க்கலாம் அந்த இது. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக விளையாட்டு பொருள். பத்து நாள் திருவிழா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எப்போமாவது வந்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா வாங்க, அந்த மலை கோயிலுக்கு வாங்க. அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். சாமிலாம் அவ்வளோ ஒரு வந்து கும்பிடுவாங்க. நல்லா துடிப்பான சாமி தான். ஆனால் மாதம் வந்துடுவாங்க நிறைய பேர்லாம். இது ட்ரெயின் என்னக்கா இருக்குங்களா, அந்த சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு அந்த இது. அதுவும் இந்த மலையில் ஏறி போகும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா பேசிக்கிட்டே போவோமா, நல்லா இப்படி ஏற்றமாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஃபுல்லாக விளையாட்டு பொருள் தான், சின்ன குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள். சின்ன குழந்தைகள் குச்சி விளையாடுவாங்கள்ல அந்த இது. அப்புறம் பானிபூரி, காலிஃப்ளவர் அது இதுன்னு விற்றுது. இது வந்து குலுக்கி சர்பத். ஃபஸ்ட் டைம் நானே பார்த்தேன். நல்லா இருந்தது. அதை அடித்து நானே உடஞ்சிருன்னு நினச்சேன். இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து ஆனால் உடையவே இல்லை. அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த தம்பி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான்.
நல்லா எல்லா சாமியும் போய் கும்பிட்டோம். ஆனால் நிறைய கோயிலுக்கு போய் கேட்டிருக்காங்க. ஆனால் எடுத்தேன் வீடியோ ஃபுல்லாக டெலிட் ஆகிட்டு. காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா சூடாக இருந்தது வாங்கி சாப்பிட்டோம். நானும் என் பொண்ணு அப்புறம் குட்டி பொண்ணுலாம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, அதுவும் சுட சுட. ஒன்று 30 ரூபா. அப்புறம் என்னோடய பொண்ணு வந்து தர்பூசணி கேட்டேன். அப்புறம் அது வாங்கி அப்புறம் அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏற்கனவே வெயில், அந்த வெயிலுக்கும் அந்த தர்பூசணி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு கூலிங்காக இருந்தது. இதுதான் அந்த கோயில். நிறைய கோயில் உண்டானா அந்த கோயில் இந்த சைடில் ஃபுல்லாக. ஆமாம், 10ஆவது நாள் வந்து தேர் இழுக்கிறதுக்காண்டி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது சப்பரம், அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் இந்த மலைக்கு போகிற வழி. சுட்டிகள் சொல்லுவோமா, 5 கல் வச்சு விளையாடுவோமா, அதெல்லாம் நாங்கள் இங்கே வந்து பிறக்கும் அப்போ அந்த டைமில். அதெல்லாம் பழைய மெமரிஸ் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அந்த கல்லாக தான் நடக்கும். ஃபுல்லாக காடு தான். நான் பயமே கிடையாது, எந்த பயமும் கிடையாது. நம்ம பாட்டில் போயிட்டு நம்ம பாட்டில் வரலாம். மேலேயும் கோயில் உண்டு, சாமி நிறைய உண்டு. அங்கேயுமே அன்னதானம் எல்லாம் கொடுப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் கோயில் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலை கோயில். வந்து இதுக்கு பேர் வந்து மலை கோயில் சொல்லுவாங்க. இந்த கல்லை பாருங்கள், சுட்டிக்கல். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆட்டோவில் தான் போனோம், ஆட்டோவில் தான் அப்புறம் வந்துட்டோம். நல்லா ஜாலியாக இருந்தது. நிறைய பேர் நடந்து போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஸ்கூல் கூட உண்டு, அப்புறம் நிறைய கடைகள், ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரிலாம் உண்டு. வீடு வந்து ஆனால் கிடையாது, அந்தளவுக்கு கிடையாது. மெயினில் ஆனால் ரோடு. நிறைய வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா ஜாலியாக இருந்தது சொல்லப்போனால். இதான் அந்த ஸ்கூலு. நல்ல பெரிய ஸ்கூலாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.